அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளியில் எஞ்சான் உடலே பிரதானம் அப்படின்னு ஒரு வாசகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு உண்டான அர்த்தம் என்ன, அதனால் நாம் என்ன இந்த உலகத்தில் சாதிக்க இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான புரிதல் தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த உடலுக்கு மிகவும் முக்கியமானவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சத்தான உணவுகள் நாம் நேரத்துக்கு சாப்பிடணும். முதல்ல அது சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பிற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய பழைய அல்லது இதற்கு முன்னால் போட்ட பதிவுகள் அனைத்துமே மனதின் ஆரோக்கியத்தை பற்றியதாகவே அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசலைன்னா அப்போ உடல் ஆரோக்கியம் தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. எந்த அளவிற்கு மனதின் ஆரோக்கியமும் அமைதியும் மகிழ்ச்சியும் தேவையோ அதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். உடல்ல 2 செயல் பிரதானமா நடக்கும். இதற்கு மனதிற்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. 1, பசி. இந்த பசி அப்படின்றது உடலில் உள்ள சக்திகளை சேர்த்து கொள்வதற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தன் உடலை தானே புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் இந்த சக்தின்றது தேவைப்படுது. அதற்கு நாம தகுந்த ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சரியான நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வது. அதனால் நம்மளது உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய காம உணர்வு. இந்த காம உணர்வு அப்படின்றது எதனால் உடலுக்கு தானாக நடக்குது அப்படின்னா, இந்த உடலில் உள்ள வேதி மாற்றங்களால் சில உணர்வுகள் தானாக எழும்பும். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது இந்த காம உணர்வு. இந்த காம உணர்வுகளை அந்த வயதில் நாம சரியான நெறிமுறைகளுடன் அதை அணுகுவோமே ஆனால் அதனால் நமக்கு மிகுந்த பயன் உள்ளது. இந்த சரியான நெறி அப்படின்றத பற்றி என்னோட அடுத்து வரும் வீடியோக்களை கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த 2ம் நாம் முறையாக இந்த உடலுக்கு தேவையான விதத்தில் நாம் பயன்படுத்தினோமே ஆனால் நமது உடல் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன் இது இவ்வளோ முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா, உடல் இருந்தால்தான் அந்த உடம்பை கொண்டு மனதில் நாம் எண்ணியவாறு சக்தி அடைந்து நாம் பிறவா நிலையை அடைய முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய செய்யும் அனைத்து செயல்களுக்கும் உண்டான நமக்கே சொந்தமான கருவி அப்படின்னா நமது உடல் தான். இந்த உடல் நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு தயாராகிருது. இந்த உடல் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. இந்த உடல் எந்த இடத்துலையும் என்ன செயல் செய்வதனாலையும் சேதமடைந்து விடக்கூடாதுன்றதுல நாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக நடந்துக்குவோம். அதற்கான அனைத்து உறுப்புகளின் செயல்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணியாக இருப்பது நம்மளுடைய விழிப்புணர்வு. எப்பவுமே நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளுடைய உடம்பின் ஆரோக்கியம் பற்றின சிந்தனை எப்பொழுதுமே இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கான செயலை நமது உடல் நமக்காக செய்யும். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த உடலுக்காக நாம் செய்யும் செயல் என்பது ஆரோக்கியம் தருவதாகவே இருக்கணும். இந்த உடல், இந்த மனம் இவற்றிற்கு இடையே உயிர் என்ற ஒரு சக்தி ஒன்று இருக்குது. இந்த உயிர் சக்தி ஆன்மா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்மாவிலிருந்து உயிர் சக்தின்றது எண்ணம், எண்ணத்திலிருந்து உணர்வுகள், உணர்வுகளிலிருந்து செயல்பாடுகள், இப்படின்ற நிலைப்பாடுகள்ல நாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த செயல்கள் முறையானதாகவும் எந்த விதத்திலும் நம் உடலுக்கு கேடு விளைவிக்காத வகையிலும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால்தான் நாம செய்ய போகும் பல நல்ல காரியங்களுக்கு நமது உடல் உறுதுணையாக நிற்கும். இல்லைன்னா இந்த கருவி ரொம்ப வீக் ஆயிடுச்சுனாக்க நம்மளால அந்த செயல்களை செய்ய முடியாது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த செயல்களை நம்மால் செய்ய முடியல, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நமக்கு நாமே ஒரு தற்காலிகமான ஒரு முடிவுக்கு வந்து நாம் அந்த செயலை செய்கிறத கைவிட்டுருவோம். ஸோ அதனால் என்னாகும், நாம் நம் இலக்கை அடைவது சாத்தியம் இல்லாமல் போயிடும். உடலிற்காக எண்ணங்கள் இருக்கிறதா, எண்ணங்களுக்காக உடல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணங்களுக்காகத்தான் உடல் இருக்கிறது. எண்ணங்கள், அதனால் வரும் உணர்வுகள், அதை செய்ய ஒரு கருவி இந்த உடல். அந்த உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அதை ஆரோக்கியமாக பார்த்து கொள்வது நம்மளுடைய கடமை. இந்த நாம் அப்படின்னு சொல்றது தான் நம்மளுடைய ஆன்மா. இந்த ஆன்மாவை மையப்புள்ளியாக வைத்து அதில் முதல் சுற்று வட்டப்பாதையில் எண்ணங்களும், நம்மளது மனம் சொல்றோம் இல்லைங்களா, மனம் எண்ணங்களால் ஆனது. இந்த மனம் என்ன நினைக்குதோ அதை செய்யறதுக்கு இந்த உடல் இதற்கு வெளிப்புற சுற்றுச்சூழல்ல இருக்குது. அப்போ இந்த உடல் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம் நமது எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த உடலை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எஞ்சான் உடம்பே பிரதானம் அப்படின்றத சித்தர்களும் நமது ஞானியர்களும் சொல்லி வச்சாங்க. இந்த எஞ்சான் உடம்பு அப்படின்னா நம்மளுடைய கை கட்டை விரலாலும் நம்மளது சுண்டு விரலாலும் இப்படி நேரம் விரிச்சு வச்சோம்னா ஒரு ஜான், அப்படின்னா 8 ஜான் கொண்டது நமது உடல் அப்படின்றது சித்தர்களுடைய கணக்கு. அந்த 8 ஜான் உடம்பு தான் வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது. அதை வைத்துத்தான் நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்ய முடியும். அப்ப நாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. அதற்கு சில மேலோட்டமான சில முக்கியமான செயல்கள் நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, அதனால் நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம், அதனுடைய இயல்பான செயல்பாடுகள் அந்த நிலையிலிருந்து மாறும். அப்படி மாறும்போது நமக்கு தேவையற்ற இன்னல்களும் தேவையற்ற உடல் உபாதைகளும் ஏற்படும். அதனால் தேவையற்ற நோய்கள் நம்மை அண்டும். அப்போ அந்த நோய்க்கு எதிராக செயல்படுவதற்குத்தான் நம்மளுடைய சக்தி அனைத்தும் வீணடிக்கப்படுமே தவிர நாம் சரியான நோக்கத்தில் வாழ்க்கையில் முன்னேறி மேல்நிலை அடைவதற்கான செயலை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ நம்ம உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு முக்கியமா போதைப் பொருள்களுக்கு அடிமையாக கூடாது. அளவுக்கு அதிகமான உடலுறவு அப்படின்றது பண்ணக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். அந்த சாப்பாடும் இயற்கையான உணவாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது.
அவரவர் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு மாமிச உணவுகளோ அல்லது காய்கறி உணவு நிறைந்த உணவுகளோ நம்ம எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உணவு நமது வயிற்றுக்கு 3/4 பாகம் நிறையும் வரை நாம் எடுத்துக்கணும். எப்பயுமே முழுமையான வயிறு நம்ப சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுன்றது செய்யக்கூடாது. மிக எளிமையாக ஜீரணிக்கக்கூடியதான உணவுகளை நாம் சாப்பிடணும். அதற்கு நமது பற்கள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த பற்களை நம்ம பாதுகாத்தோம்னாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் 60% பூர்த்தியாயிரும். ஏன் இந்த பற்கள் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த பற்களால் தான் இந்த உணவை நாம் மென்று நமது உடல் செரிக்கும் வகையில் அதை நாம் இந்த குடல் பகுதிக்குள்ளே உள்ள செலுத்துகிறோம். அப்போது முழுமையாக சாப்பாடை விழுங்காமல் நன்றாக அரைத்து அதை விழுங்குவதற்காகத்தான் இந்த இயற்கை இந்த பற்களை நமக்கு கொடுத்துருக்குது. அந்த பற்களை நம்மளுடைய ஆயுட்காலம் வரை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். இந்த பற்கள் நல்ல தூய்மையாகவும் எந்தவித கோளாறுகளும் ஏற்படாத வகையில் நாம் பாதுகாத்துக்கணும். அதற்கு எளிமையான பல விலைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மருத்துவம் சார்ந்ததாக போயிடும். இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பேசுவோம். முக்கியமாக பற்களை பாதுகாக்கணும். அடுத்து நம்மளுடைய கண்கள், மூக்கு, காது இவைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். கண்களால் பார்த்து தான் நம்ம ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். மூக்கு சுவாசிப்பதற்கும் நுகர்வதற்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். காதுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் தேவை. உடல் எப்பயும் உஷ்ணமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. ஸோ அதனால் அனைவரும் உடலை பேணி பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும். நம்மளது வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி 2 மடங்கு நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்காக நாம் கொஞ்சம் மெனக்கிடணும். அது இருந்தால் நாம் எண்ணியதை எண்ணியவாறு நம்மளால் செய்ய முடியும். அதற்கு இந்த கருவியை நாம் எப்பவும் சரியான முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அனைவரும் ஆரோக்கியமாக இருந்து நல்ல சிந்தனைகளை மேலோங்கச் செய்து அதற்கான நல்ல செயல்களை செய்து பிறவா நிலையடைய இந்த உடலை நாம் பாதுகாத்து பயன்படுத்துவோம் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்து வரும் காணொளியில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.